Assalamualaikum, welcome to Afra's Food Channel. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான சத்துமிக்க ஒரு உணவு பத்தி தாங்க பார்க்க போறோம். கம்மன் சோறு இல்லது கம்மன் கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா மோஸ்டா சம்மர் சீசன்ல தான் செய்வாங்க. ஆனாலுமே நம்மளுக்கு உடம்ப சூட்டை தணிக்கணும் அப்படின்னு சொன்னா இது தாராளமா எந்த ஒரு சீசன்லயுமே எடுத்துக்கலாம். அவ்வளோ நல்லதுங்க. இதில் ப்ரோட்டீன்ஸ், அயன் அண்ட் ஃபைபர் ரிச்சாக இருக்கிறதுனால செரிமான பிரச்சனையெல்லாம் இது சீக்கிரமாக சரி செய்ய உதவுங்க. நார்மல் ஒயிட் ரைஸில் இருக்கிறத விட இதில் 8 மடங்கு அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ ரத்த சோகை உள்ளவங்க, அனிமிக் பேஷண்ட்லாம் தாராளமாக இதை எடுத்துக்கலாம். இதில் கால்சியம் ரிச் இருக்கனால எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லதுங்க. இதில் விட்டமின் B2 அண்ட் மினரல்ஸில் மெக்னீஷியம்லாம் இருக்குது. சுகர் பேஷண்ட்க்கு தாராளமாக எடுத்துக்கலாம். இதோட குளுக்கோஸ் லெவல் ரொம்ப கம்மி தான். அதே போல் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாங்க. நம்மளோட பிபி லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்க உதவும். இப்போது நம்ம 2 கப் கம்பு எடுத்துருக்கோம் இல்லையா, இதை நல்லா அலசிட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கோர்ஸாக, நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நல்லா கோர்ஸாக இருக்கணுங்க, ரொம்ப மையாக அரைக்க வேணாம். இது நல்லா கரெக்டான பதமாக இருக்குங்க. இதை நம்ம அப்படியே குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். 1 பங்கு கம்புன்னா அதுக்கு 2.5 பங்கு தண்ணி எடுத்துக்கணுங்க. 1:2.5 ரேஷியோ தான் கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு தண்ணி நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் குக்கரில் செய்யாமல் நீங்கள் அடிகனமான பாத்திரத்தில், அகலமான டபரால, கடாயில் அது மாதிரி கூட செய்யலாம். குக்கரில் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுங்க. இதை நம்ம குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். நல்லா சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் லம்ப்ஸ் இருந்துச்சுன்னா பருப்பு மத்து கட்டையை வச்சு லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த குக் பண்ண கம்பை ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் இதை சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, சாம்பார் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுடலாம். கூடவே நம்ம குக் பண்ண சாதம் இருக்குது இல்லைங்களா, அதில் 2லேருந்து 3 கப் அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இது கூட 1 கப் தயிரும் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிடலாங்க. கூட தொட்டுக்க மோர் மிளகா, கொத்தவரங்காய் வத்தல், சுண்டைக்காய் வத்தல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிடலாம். இந்த ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் அஃப்ராஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர்.